இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ளார்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. மாண்புமிகு இளைஞநலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு மருத்துவம் மற்றும் இருக்க இடம் அப்படிங்கிற அடிப்படை தேவைகளை பார்த்து நிறைவேற்றப்பட்டு வருகின்றது. குறிப்பா வீடுங்கிறது எல்லோருக்குமான அத்தியாவசியமான ஒரு தேவை, அது ஒரு கனவு. அதற்காக தான் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் 1970களிலேயே இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தை தொடங்கி வைத்தார்கள். இன்றைக்கு அதனை தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் நம்முடைய தலைவர் அவர்கள் மேம்படுத்தி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக கட்டட அனுமதி ஆன்லைன் மூலம் உடனடியாக வழங்குகின்ற திட்டத்தையும் நேற்று முன்தினம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வைத்தார்கள். வீடு எவ்வளவு முக்கியமோ அதே அளவு அந்த வீட்டுக்கான பட்டாவும் மிக மிக முக்கியம். அந்த வகையில் பார்த்தா அவங்க ஒவ்வொருக்கும் இந்த நாள் மிக மிக மகிழ்ச்சியான முக்கியமான நாள். ஏன்னா பட்டா வேணும் அப்படிங்கிற உங்களுடைய பல வருஷ கனவு இன்று நினைவாகி இருக்கு. குறிப்பா சென்னையில் நான் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பொழுது மாண்பு முதலமைச்சருடைய அறிவுரைப்படி உங்களுக்கு எல்லாம் ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தேன். சென்னையில பட்டா பிரச்சனை பல வருஷமா இருக்கு. அப்படி பட்டா கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் பட்டா வழங்க உறுதியாக விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற வாக்குறுதியை தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது நான் சொல்லியிருந்தேன். தேர்தல் முடிவுகள் 2 மாதம் தான் ஆகிறது. இந்த 2 மாதத்துக்குள்ளேயே முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறாங்க. 2007ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் ஒருமுறை சிறப்பு திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட பட்டாக்களை இன்று மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கணினிமயமாக்கப்பட்ட பட்டாக்களாக வழங்க உள்ளார்கள். முதல் பயனாளியாக திருமிகு பிரான்சிஸ் மேரி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மக்களுக்கு பட்டாக்கள் வழங்கப்பட உள்ளன. திருமிகு பிரான்சிஸ் மேரி அவர்களுக்கான பட்டாவினை வழங்க உள்ளார்கள் மாண்புமிகு இளைஞநலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள். 2007ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் ஒருமுறை சிறப்பு திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட பட்டாக்கள் தற்போது கணினிமயமாக்கப்பட்ட பட்டாக்களாக வழங்கப்படுகின்றன. திருமிகு ராஜலட்சுமி, செல்வி,